ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் நம்ம டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க, நம்ம பெரிய ஆளும் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. ஆனாலும் இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட வரவே இல்லைங்க. சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஸ்டுதியோட அம்மா விஜயாவுக்கு பயங்கரமாக ஐஸ் வைக்கிறாங்க. இந்த வயசில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் ஆடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு பூரிப்பு தாங்க முடியல. இருந்த சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஆடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக ஆடினாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு யாராவது வந்து சேருவாங்களான்னு சொல்லிட்டு விஜயாவும் பார்வதியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி போடுறவர் வந்தார், மளிகை ஜாமான் கொடுக்குறவர் வந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஏன் இன்னும் யாருமே சேர வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் ரொம்ப பேராசைப்படுறாங்க. ஃபஸ்ட் டே 10 பேர் சேர்ந்துடணும், இந்த மாதம் ஒரு 100 பேர் சேர்ந்தால் போதும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. கடைசியாக ஒருத்தர் வந்தார். அவர் பொண்ணை தான் சேர்க்க வராருன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் விஜயா சொல்கிறாங்க. கடைசியாக அவர் இபி ஆஃபீஸ்லேருந்து வந்தார். நீங்கள் டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் இடமா இருக்கும், நீங்கள் யூஸ்வலாக பே பண்ணுறதுல நீங்கள் 3 மடங்கு அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கேட்டால் பார்வதிக்கு பயங்கர ஷாக்கு. உடனே பார்வதி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகிற பார்வதி, நான் இருக்கேன்ல, நம்ம நிறைய சம்பாதிக்க போகிறோம், இதெல்லாம் சொப்ப காசு, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. கடைசி வரைக்கும் யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் விஜயா உட்காந்துட்டு வீட்டில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வராரு. ஏன் இப்படியே 1 மணி நேரம் உட்காந்துருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இன்னைக்கு டான்ஸ் கிளாஸில் யாருமே சேர்றதுக்கு ஒரு காக்கா கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, இப்போதான் முதல் நாள் ஆயிருக்கு, இப்போவே வந்து சேரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விஜயா வந்து இந்த ஊர் மக்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஊரை பற்றியும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அறிவே இல்லை, பரதத்தை பற்றி யாருக்கும் கொஞ்சம் கூட ஞானமே இல்லை, அதுன்னு எல்லாருக்கும் கற்றுக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முத்து வராரு. ஏன் இவங்க இப்படி புலம்பிட்டு இருக்காங்க, ஏன் சோகமாக உட்காந்துருக்காங்கன்னு கேட்கவும் பிடிச்சி அவங்களையும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா மீனா வந்து சாப்பிட்டு போங்க அத்தை அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே மீனாக்கு ஒரு பாட்டு விழுந்துச்சு. நீ தான் விளக்கில் எண்ணெயும் திரியும் போட்ட, அதான் என் டான்ஸ் ஸ்கூல் விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முத்தும் அண்ணாமலையும் பெருசாக எடுத்துக்காதம்மா, அவள் அப்படி தானே பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பழைய போயிடுச்சு, அவங்க எப்போவுமே இப்படி தானே பேசுவாங்க, ஆனாலும் பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது, யாருமே சேரலையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு, அவங்க எடுத்த உடனே நிறைய பேர் சேரணும் ஆசைப்பட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முத்துவும் மீனாவும் டான்ஸ் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.